ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். எப்போவும் 9 to 12 நம்ம vlog மேக்ஸிமம் முடிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி 3 o'clock மேலே என்ன செய்வோம் அப்படிங்கிறத ஒரு vlogல பார்க்கலாம். பிள்ளைங்க வந்துட்டாங்க. டைம் இப்போ 3:30 4 o'clock அவங்க வேன் வந்துடும். பிள்ளைங்க வந்தோடனே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ நான் கொடுப்பேன். பால் வேணும்னு கேட்டாங்கன்னா பால் காய்ச்சிடுவோம், இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதாவது செய்வேன். ஸோ அவங்க ட்ரெஸ் மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தக்ஷினிக்கு பால் கேட்டால், ஸோ அவளுக்கு பால் காய்ச்சிட்டு பிரஜா நாங்கள் இன்றைக்கி வெட்னஸ்டே அப்படிங்கிறனால வெஜிடபிள் பிரியாணி வச்சுருந்தோம். ஸோ அது சாப்பிட்றேன்னு சொல்லி அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தா. தக்ஷினிக்கு பூஸ்ட் போட்டு நான் பால் கொடுப்பேன். ஸோ அவளுக்கு பூஸ்ட்டு போட்டாச்சு. பிரஜா மேக்ஸிமம் டீ குடிப்பா, அப்புறம் இல்லாட்டி வெறும் பால் அந்த மாதிரி தான் குடிப்பாள். ஸோ தக்ஷினிக்கு பூஸ்ட் ஆற்றிட்டு அவங்களோட லஞ்ச் பேக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எடுத்திருந்தோம். ஸோ இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி கொடுத்துருந்ததுனால அவங்க 2 பேருக்குமே பிடிக்கும். 2 பேருமே சாப்பிட்டு வந்துட்டாங்க. ஸ்நாக்ஸ் ஒவ்வொரு நாள் கொடுப்போம், ஒவ்வொரு நாள் கொடுக்க மாட்டோம். சீக்கிரம் வேன் வந்துருச்சுன்னா ஸ்நாக்ஸ் டைம் கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. 2 பேருமே சாப்பிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் காலையில் விளக்கி வச்சுருந்த பாத்திரம்லாம் அதோட இடத்துல எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா பிளேட்ஸ்லாம் ஒரு இதுலேயும் கரண்டி அதெல்லாம் வருது. இந்த சைடு பார்த்திங்கன்னா பால் காய்ச்சிற கிண்ணம், அப்புறம் சொம்பு அதெல்லாம் ஒரு ரேக்கில் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா எல்லாமே டிஃபன் பாக்ஸ் தான். நம்ம கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி, பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி டிஃபன் பாக்ஸ் எல்லாமே மேலே இருக்கும். கொஞ்சம் நிறையா தான் இருக்கும். பார்த்திங்கன்னா அவங்க சாம்பார்லாம் தனித்தனியாக எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் சில்வர் வெசல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு மட்டும் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா பெரிய பாத்திரம் எல்லாம் இங்கே வச்சுருப்போம். குக்கர்ஸ், அப்புறம் சாதம் வடிக்கிற ஜாமான் எல்லாமே இந்த சைடு வச்சுருப்போம். ஸோ பார்த்திங்கன்னா நான் மதியம் மாவு போட்டு வச்சுருந்தோம். ஸோ நைட்டுக்கு இட்லி போட்டுக்கிறதுக்காக தக்ஷினி இன்னும் பால் டப்பாவில் தாங்க குடிப்பாள். ஸோ அவளுக்கு கொடுத்துட்டு அவங்களோட டிஃபன் பாக்ஸ் மட்டும் வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா பிரஜா ஸ்நாக்ஸ் கேட்டால். ஸோ ப்ரெட்டு தான் இருந்துச்சு. ஸோ டோஸ்ட் பண்ணி கொடுக்கவா அப்படின்னு கேட்டேன். தக்ஷினியும் ஓகேன்னு சொன்னாங்க. ஸோ 4 ப்ரெட்டு மட்டும் எடுத்து அதில் 2 சைடும் நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி தோசைக்கல்லில் 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் ஆளுக்கு 2 மட்டும் டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா அவங்களோட கலரிங் புக்கு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ தக்ஷினிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ட்ராயிங் பண்ணுறது, கலரிங் பண்ணுறதுனா. ஸோ அவங்க தாத்தாட்ட கேட்டுட்டு இருந்ததுனால அவங்க வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 2 புக்கு. ஸோ இதிலே கலருங்கெலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா கலர் அடிக்க ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா டாட்லாம் ஃபாலோ பண்ணோம்னா ஒரு பிக்சர் வரும். ஸோ அதில் கலர் அடிக்கிறது. ஸோ கலர் அடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 6 o'clock போல் நாங்கள் காஃபி எடுத்துகிட்டு மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ மாடிக்கு போயிட்டோம். எப்பவும் ஒரு 1 hour நாங்கள் மாடியில் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இவ்வளோ நாள் வெயில் அதிகமாக இருந்ததுனால வராமல் இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்திருக்கோம் திருப்பி. ஸோ பார்த்திங்கன்னா மாடிக்கு இங்கேருந்து பார்த்தோம்னா சமயபுரம் கோபுரம் தெரியும். அங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது. ஸோ அதுக்கு பின்னால் தான் கோபுரம் இருக்குது. இங்கே பார்த்தோம்னாவே நம்மளுக்கு கோயிலே நேராக பார்த்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ இதை டெய்லி நான் பார்ப்போம். மேக்ஸிமம் முன்னாடிலாம் கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ 2 பேரும் கொஞ்சம் நேரம் விளையாண்டாங்க. ஒரு சைடு பார்த்திங்கன்னா ப்ளூவாகவும், ஒரு சைடு ஆரஞ்சாகவும் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் வியூ பாருங்களேன், செம்மையாக இருந்துச்சு. ஸோ 2 பேரும் கொஞ்ச நேரம் ஆட்டம் போட்டாங்க. அப்புறம் விளையாண்டாங்க. ஸோ இருட்ட ஆரம்பித்தோன்னே நாங்கள் கீழே போயிட்டோம். ஹோம்ஒர்க் எழுதுகிற ஒர்க்லாம் இருக்குது. ஸோ டிஃபன் செய்யணும்னு சொல்லி கீழே போயிட்டோம். இட்லிக்காக நான் டிஃபன் சாம்பாருக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் போட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, அப்புறம் ஒரே ஒரு கேரட் போட்டு நான் இன்றைக்கி டிஃபன் சாம்பாருக்கு ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த சாம்பாரில் நம்மளுக்கு என்ன காய்கறி தேவைப்படுதோ போட்டுக்கலாம். இப்போ கேரட் மட்டும் என்கிட்ட இருக்கனால அதை மட்டும் போட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் கேஸ்டர் ஆயில் கொஞ்சம் ஊற்றி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சாம்பார் ரெடி ஆகிடும். ஸோ மீன்வைல் நான் மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது எங்களுக்கு ஒரு 1 week கிட்ட வரும்.
பிள்ளைங்க பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தாங்க. நான் வந்து துணியெல்லாம் மடித்து வச்சுருந்தேன், ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலான்ட்டு எடுத்து வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ வந்து சாம்பாருக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ வந்து பருப்பை கரைச்சிட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு, மிளகாய் பொடி, அப்புறம் வந்து தாளித்து போடுறதுக்கு கடுகு, சீரகம், மிளகாய், அப்புறம் வந்து பெருங்காயம் போட்டு தாளித்து கொட்டிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் கடல மாவு போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து டிஃபன் ஒர்க் முடிச்சுட்டோன்னே நாங்கள் வந்து பால் காய்ச்சிட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து vlog வந்து முடியுது. ஸோ வந்து பிரஜா எனக்கு ஹெல்ப் பண்ணுறா. நம்ம சேனலை லைக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.